ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரை பொரியல். இங்கே பாருங்கள் வீவர்ஸ், இன்றைக்கி நான் மணத்தக்காளி கீரை பொரியல் தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு நான் கொஞ்சம் மணத்தக்காளி கீரையை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு லேசாக மஞ்சள் பொடியும் கல்லுப்பும் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம இந்த இதில் உள்ள கிருமிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யணும். இதில் உள்ள குட்டி குட்டி இந்த மாதிரி காய் இருந்தால் கூட நீங்கள் அதையும் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது மெயினாக பார்த்திங்கன்னா வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு உள்ளவங்களுக்கு இந்த மணத்தக்காளி கீரையை வச்சு ஏதாவது ஒரு சமையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது உடனே அப்படியே சரியாகும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வைக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு வகையான பருப்பு கண்டிப்பாக கீரை சமைக்கும்போது ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு அயன் கண்டென்ட்டாக மாறும். அதனால் இப்படி ஏதாவது ஒரு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஆயில் நல்லா சூடேறிட்டு இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கருவேப்பிலை, பாருங்கள் இதுவும் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 வத்தலை கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுவும் நல்லா பொரியணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது வெங்காயம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட போடலாம். இப்போ ஒரு 2 பச்சை மிளகாயும் காரத்துக்காக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகக்கூடிய அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மணத்தக்காளி கீரை கொஞ்சமாக இருந்ததுன்னா ஒரு சூப்பு மாதிரி செஞ்சு கொடுங்க. மெயினாக அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மணத்தக்காளி கீரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பாருங்கள், இது இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மணத்தக்காளி கீரையை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். இது போட்டு இப்போ லேசாக தண்ணி தொளித்து தான் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அப்படி ரொம்ப எண்ணெயிலே வதக்கக்கூடாது. இது பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை கொஞ்சம் நல்லா சிம்முக்கு மாற்றிட்டு இதை லேசாக ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இதை லேசாக நம்ம வதக்கி விட்டுருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தொளிக்க தான் செய்யணும். தொளித்து வேக வச்சா போதும். ஏன்னா நம்ம கீரையிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் ரொம்ப தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா அது வேஸ்ட்டாக எக்ஸஸ் வாட்டர் வந்துடும். நம்ம இதை பொரியல் மாதிரி தான் செய்ய போகிறோம். அதனால் இது உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி அப்படி தொளிச்சு இதை வேக வச்சா போதும். இப்போ இது எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டே கீரைக்கு உப்பு ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அது வரை வெயிட் பண்ணலாம். பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ கீரை நம்ம போட்டது எவ்வளோ அதிகமாக இருந்தது பாருங்கள். இப்போ எவ்வளோ கம்மியாகிட்டு பாருங்கள். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே உப்பு ஆட் பண்ணக்கூடாது. உப்பு அதுக்கு தகுந்தாப்புல ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு உப்பு கொஞ்சம் அதிகமாக தெரியும். இந்த அளவுக்கு லேசாக வெந்ததுக்கப்புறம் அளவும் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதில் கொஞ்சம் நேரம் இதை வேக விடணும். பாருங்கள், தண்ணி தொளிச்சு தான் நான் வேக வச்சேன். அதுக்கே கொஞ்சமாக தண்ணி வந்திருக்கு பார்த்திங்களா? இப்படி தான் வரும். அதனால தான் தண்ணி ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 பூண்டு பற்கள், காரத்துக்கு தேவையான 4 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம்
கரகரப்பாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு அந்த துவரம்பருப்பு இருக்குது பாருங்கள், இதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போவுமே நம்ம ஆட் பண்ணால் தான் இதில் உள்ள உப்பு எல்லாம் வந்து இதுக்கும் கரெக்டாக சேர்ந்து கிடைக்கும். இப்போ இதையும் வந்து ஆட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பருப்பு ஏதாவது போட்டு செய்யும்போது ஒரு ஹெல்த்தியும் கூட, நம்ம கொஞ்சம் குவான்டிட்டியும் வந்து அதிகமான அளவு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆகும், அது வர வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து இது எல்லாமே வெந்து நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலா வந்து இருக்குது பாருங்கள், இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். நல்லா இப்படி வந்து பூ பிரிவுன மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே 1 நிமிஷம் நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுருந்தா போதும். இது வந்து இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் வந்து இந்த தேங்காய் பூ ஆட் பண்ண உடனே நல்லா வந்து ஒன்று போல் கலந்து வந்துடும். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். எப்போதுமே பொரியலுக்கு கடைசியாக இறக்கும்போது தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூனாவது ஆட் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரே 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வில் வச்சு 1 நிமிஷம் ஆச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வந்து உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பொரியல் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழந்தைகள்லாம் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட குழந்தைகளுக்கு வயிற்றில் வந்து கிருமி வந்து ஃபார்ம் ஆகும். அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கும் இந்த மணத்தக்காளி கீரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஒரு லேசாக ஒரு துவர்ப்பு சுவை இருக்கும். அந்த சுவை தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் தேங்காய் பூ கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், நல்லா வந்து சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எப்போதுமே நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.